வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பழைய சாதத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பழைய சாதம் சாப்பிடக்கூடிய அந்த சிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை உணவு நேரத்தில் நம்ம பழைய சாதம் சாப்பிட்றது அப்படின்றது மிக சிறந்தது. இது உடலுக்கு நாள் முழுவதுமே தேவையான குளிர்ச்சியும் ஆற்றலையும் கொடுக்கும். இப்போ ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒரு வேளைக்கு 1 முதல் 1.5 கப் வரைக்கும், தோராயமாக கிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 200 கிராம் வரைக்கும் பழைய சாதம் எடுத்துக்கலாம். அதில் மோர், தயிர் எல்லாம் சேர்த்து, சின்ன வெங்காயம், மிளகாய் எல்லாம் சேர்த்து நீங்கள் தொட்டுக்கொள்வது அப்படின்றது ஊட்டச்சத்துக்களை இன்னும் உங்களுக்கு முழுமையாக வழங்குவதற்கு உதவி பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பழைய சாதம் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் செரிமானம் நன்றாக இருக்கிறதுக்கெல்லாமே நம்ம பழைய சாதம் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ டைஜஷன் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பழைய சாதத்தில் லாக்டிகோபாகலைஸ் அதாவது சொல்லக்கூடிய அது போன்ற நன்மையான பாக்டீரியாக்கள் பெருமளவில் உற்பத்தி ஆகுது. ஸோ என்ன பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா லாக்டிகோபாகலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாக்டீரியா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா. இது பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தில் உற்பத்தி ஆகுது, பெருமளவு உற்பத்தி ஆகுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளினுடைய சமநிலையை பாதுகாத்து செரிமான மண்டலத்தை எப்போதுமே சீராக இயங்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். அதனால கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, அஜீரணம் தொடர்பான கோளாறுகள், இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான கோளாறுகள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே மேம்படுத்திக் கொள்வதற்கு பழைய சாதம் உங்களுக்கு துணை புரியுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு, உங்களுடைய உடலை எப்போதுமே ஆற்றலாக மாற்றி கொடுக்கிறதுக்கு, எனர்ஜியா உங்களுக்கு வைத்துக் கொள்வதற்கெல்லாமே பழைய சாதம் உதவி பண்ணும். நொதித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபெர்மெண்டேஷன் செயல்முறையின் மூலமாக உருவாகக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இந்த பழைய சாதத்தில் இருக்குங்க இல்லையா. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸை அதிகப்படுத்தி உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துது. அதாவது அந்த இம்யூன் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணுது. ஒட்டுமொத்த அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பலப்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதம் எளிதில் ஜீரணம் அடைவதால் உடலுக்கு உடனடி ஆற்றல், இன்ஸ்டன்ட் எனர்ஜியை நமக்கு வழங்கும். எனர்ஜியை பூஸ்ட் அப் பண்ணும். நம்மளை நாள் முழுவதுமாகவே புத்துணர்ச்சியோடு இருக்க வைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெறுவதற்கும், எனர்ஜியாக நீங்கள் எப்போதுமே சுறுசுறுப்பாக அன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றிலே பழைய சாதம் எடுத்துக்கொள்ளலாங்க. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியதுங்க பழைய சாதம். ஸோ பிளட் பிரஷரை நம்ம ரெகுலேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பழைய சாதத்தில் சோடியத்தினுடைய அளவு குறைவாகவும் பொட்டாசியத்தினுடைய அளவு சரியான விகிதத்திலுமே இருக்கிறதால தான் உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹைப்பர் டென்ஷனை கட்டுப்படுத்துறதுக்கு இது பெரிதும் உதவி பண்ணுது. ஸோ இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள். ஸோ நரம்புகள் இறுக்கங்களாக இருக்கும்போது, ரத்த நாளங்கள் இறுக்கங்களாக இருக்கும்போது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்காது. உடல் உறுப்புகளுக்குமே ரத்த ஓட்டம் சரியான அளவில் போகாது. இதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸ்பெசிஃபிக்காக இதயத்துக்கு ரத்த ஓட்டம்லாம் பிபி ப்ராப்ளத்தில் கிடைக்கலன்னா மாரடைப்பு, பக்கவாதம், அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் பிபி ப்ராப்ளத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும்னா பழைய சாதம் எடுத்துக்கொள்ளலாங்க. இளமையை எப்போதுமே நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு மற்றும் சர்மம் தொடர்பான பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பழைய சாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பழைய சாதம் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்கும், ஸ்கின் ஹெல்த்தை உங்களுக்கு ப்ராப்பராக பராமரிக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பழைய சாதத்தில் இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்குங்க. இது செல்கள் நமக்கு சேதமடைவதை முன்னாடியே நமக்கு தடுத்து நிறுத்தி சர்வ சுருக்கங்கள், அப்புறம் வயதான தோற்றத்தை எல்லாம் நமக்கு வராமல் தாமதப்படுத்துது. ஸோ பழைய சாதம் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகிடும். இதன் மூலமாக நமக்கு டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும்போது முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சர்மம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மத்தை நமக்கு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் கொடுக்குங்க. ஸோ பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், தாதுக்கள், இது எல்லாமே சர்மத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை வழங்கி சர்மத்தில் கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்தி முகத்தை பொலிவாக மாற்றுறதுக்கும், ஆரோக்கியமான சர்மத்தை பராமரிக்கிறதுக்கும், ரத்த ஓட்டத்தோட நமக்கு நீரேற்றத்தோட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சர்மம் இருக்கும். வறட்சி அப்படின்றதே சர்மத்தில் இல்லாமல் முதுமையான ஒரு விஷயம் அப்படின்றது இருக்காது. இளமையோடு நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இளமையாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட சர்மம் இளமையாகவே எப்போதுமே இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் பழைய சாதம் எடுத்துக்கொள்ளணும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு, நரம்பு மண்டலத்தை பலம் பெற வைக்கிறதுக்கு எல்லாமே பழைய சாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிடலாம். நர்வ் சிஸ்டம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பழைய சாதம் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபெர்மெண்டட் பண்ணப்பட்ட, அதாவது இந்த நொதிக்கப்பட்ட பழைய சாதத்தில் பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் அதாவது நொதிக்கப்பட்ட சாதத்திலிருந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா விட்டமின் B6 விட்டமின் B12 இருக்குது. இது வந்து நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுல நமக்கு எப்போதுமே முக்கிய பங்கு வகிக்கும். அதனால் இது மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தி அன்றாட வேலைகளால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மற்றும் சோர்வை வந்து குறைக்கிறதுக்கு இயற்கையாகவே இது உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். இதனால் நம்மளுடைய உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் அந்த நரம்புகள் வழியாக பாயும் போது செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு மன அழுத்தம் குறைக்கப்பட்டு மீண்டும் நம்ம வந்து சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். நரம்பு மண்டலமும் பலம் பெறுவதால் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லினராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் கூட இருக்காது. ஸோ இப்போ வயதானவர்கள்லாம் அந்த மன அழுத்தத்தை வந்து குறைக்கணும், நரம்பு மண்டலத்தை பலம் பெற வைத்துக்கொண்டு நரம்பு தளர்ச்சி இது போல மூளை தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் நலமோடு இருக்குன்னா பழைய சாதத்தை நீங்கள் இப்போ இருந்தே கூட வந்து எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வந்து வலிமை பெறுவதற்கு, மூட்டு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பழைய சாதத்தை எடுத்துக்கலாங்க. ஸோ போன் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பழைய சாதத்தை நீங்கள் வந்து அதாவது சாதத்தை பொதுவாகவே நீங்கள் ஊற வைக்கும் போது அதுக்கப்புறம் தான் பழைய சாதம் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி சாதத்தை நீங்கள் வந்து ஊற வைக்கும் போது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்களினுடைய உயிரியலில் கிடைக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயோ அவைலபிலிட்டி வந்து அதிகரிக்கும். ஸோ இதனால் இந்த சத்துக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா எலும்புகளினுடைய அடர்த்தியை பாதுகாக்கிறதுக்கும் மூட்டு வலி மற்றும் முதியோர்களிடமிருந்து காணப்படக்கூடிய அந்த எலும்பு தொடர்பான பலவீனங்களை வந்து தவிர்க்கிறதுக்கும், முன்னாடியே வராமல் தவிர்க்கிறதுக்கும் பெரிதும் உதவிகரமாக இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதனால் நீங்கள் அந்த 40, 50, 60 வயதுகளில் கூட உங்களுடைய எலும்புகளை மூட்டு ஆரோக்கியம், எலும்புகளையும் மூட்டுகளையும் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். ஜாயிண்ட் பெயின் அப்படின்றது உங்களுக்கு வராது. போன் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் நலமோடு நம்ம வாழலாம். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வந்து வெளியேற்றிக் கொள்வதற்கு, ஸோ நேச்சுரலாகவே டீடாக்டிஃபிகேஷன் நம்மளுடைய உடல் வந்து பண்ணுறதுக்கு பழைய சாதம் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம காலையில் வெறும் வயிற்றில் பழைய சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் நீர் சத்து இது ரெண்டுமே வந்து உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக வைக்கிறதுக்கு, அதாவது மெட்டபாலிசத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீராக வைத்து நச்சு பொருட்கள் டாக்ஸின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவு நமக்கு சிறுநீர் வழியாகவும் அப்புறம் வியர்வை வழியாகவும் எளிதில் வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் கல்லீரலினுடைய செயல்பாட்டை வந்து உங்களுக்கு பலப்படுத்தும். அதாவது லிவர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கிறதால அதன் மீது அதிகப்படியான அழுத்தம் ஏற்படுவதெல்லாம் தடுத்துக் கொள்ளலாம். கல்லீரல் கொழுப்பு படிவு நோய் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல், கல்லீரல் அலர்ச்சி நோய் எல்லாம் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கல்லீரலை வெளியேற்றிக்கும், அது அதிகப்படியான நச்சுக்கழிவுகளை வெளியேற்றி கல்லீரலை பராமரிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய உடலில் கல்லீரல் தான் அதிகப்படியான நச்சுக்கழிவுகள் சேர ஆரம்பிக்கும், கொழுப்பு படிவுகள்லாம் தேங்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் உடல் நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரனுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைத்து அதை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றிக்கொள்வதற்கு பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பழைய சாதம் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பழைய சாதங்கள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து கெட்ட கொழுப்பு எல்டிஎல்லினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துவதற்கு உதவி பண்ணும். இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து உங்களுக்கு கரைக்கப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு வந்து சீரான அளவில் செல்வதால் இதய துடிப்பு உங்களுக்கு வந்து சீரான அளவில் இருக்கும். ஸோ இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்குங்க. ஸோ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படி அதுக்குன்னா பழைய சாதம் வந்து நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ நீங்களும் பழைய சாதத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.